ஹலோ மக்களே, ஃபெப் 11ஆம் தேதியோட சலங்கி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கோட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் வந்து என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பூமியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அபூர்வா வீட்டுக்கு வரான். உள்ளே வரான். வந்தோடனே ககன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அபூர்வா வழக்கம் போல் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. அதுக்கடுத்து மீரா வந்தால் மீராவையும் அபூர்வா நல்லா ஏற்றி விடுறா. அவள் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான் அந்த மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கா. அதை வந்து பூமி வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறா. பூமியும் வரா. நம்ம வா பூமி நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து கூப்பிட்றான். அவன் வந்து மீரா வந்து கண்ணை காட்டுறா. அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு கண்ணை காட்டுறா. அதுக்கடுத்து அபூர்வா வந்து வழக்கம் போல் நீ வந்து இந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ எழுதி கொடுத்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே ககன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பியும் அவகிட்ட சண்டை போட்டுட்ருக்கான் அபூர்வா கிட்ட. அதுக்கு அடுத்து அவன் வந்து அத்தை அப்படின்னு சொல்கிறான். உடனே மீரா வந்து அபூர்வா வந்து கோவப்பட்டு யாரா உனக்கு அத்தை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். உடனே நான் ஒன்றும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரா படத்துக்கு முன்னாடி போயிட்டு உங்களோட கனவு எல்லாத்தையுமே வந்து பூமி நிறைவேற்றுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு வந்துட்டு நான் கரெக்டாக தானே சொன்னேன் பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் வந்து மீராவை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிடிக்காததையும் பண்ண மாட்டேன், அப்படி அது நான் எது செஞ்சாலும் இது அதில் ஒரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவளும் பூமி வந்து ககனோட கையை பிடிச்சிட்டு கை கோத்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. சரி, இதை பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுறான். ஒன்று இதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவன் மனசில். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் போனோன்னே மீராவை வந்து வழக்கம் போல் அபூர்வா ஏற்றி விடுறா. நம்ம கரெக்டான டைம் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அவன் பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், இந்த சொத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஏற்றி விடுறா. நான் கரெக்டான டைம் வரும், நீ வெயிட் பண்ண அப்படின்னா. அதுக்கடுத்து நட்சத்திரா மாடியிலேருந்து இறங்கி வரா. மாமா வந்தாங்களா அப்படின்னு கேட்குறா. மருதாணியில் வந்து ஆமாம் அவங்க மாமா வந்துட்டு பூமியை கூட்டிகிட்டு என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போகிறாங்க. அதுக்கடுத்து டின்னர் போகிறாங்க, டூயட் பண்ண போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நட்சத்திரா வந்து இதை கேட்டு டென்ஷன் ஆகுறா. அதுக்கடுத்து கேபி வந்து செடியை திட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அபூர்வா வந்து இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அதுக்கடுத்து அபூர்வாக்கு கேபி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. உடனே அதுக்கடுத்து நான் ஒன்றும் உங்களை சொல்லலையே, நான் என் பையனை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கேபி. அதுக்கடுத்து அவனும் போயிடுறான். சரி, வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து அவங்க 2 பேரும் பூமியும் ககனும் கை கோத்துட்டு போனது திருப்பி அவன் மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. அவனால் அது தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நட்சத்திரா வந்து செரி கிட்ட வந்து திரும்பி வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கா. நீ தானே அவளை காதலிச்ச, ஏன் நீ உன் அண்ணனுக்காக நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, நான்லாம் உன் இடத்துல இருந்தேன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, இப்போ உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமாக இருக்கா, சூடு சுரணை இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறா. அவன் பூமி வந்து இங்கே ககனை தான் காதலிக்கிறா, அதனால் அவங்க 2 பேர் சேர்றதான் கரெக்டாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. நீ என்ன எந்த காலத்தில் இருக்க, நமக்கு பிடிச்சவங்கள தான் நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அவன் இடத்துல நான் இருந்தேன், நான்லாம் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேன், நான் அந்த ககனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அவளை அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறேன்னு தெரியும், நான் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீ உடனே மாமாவை நீ வந்து ககனண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சி தானே இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து செடியை பார்த்து சொல்லிட்டு போகிறா. இவங்க பேசின எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு அழுகுறான். ஐயோ, அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், சரியும் அப்போ பூமியை லவ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். வந்திருக்காங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து தையா தக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாறி மாறி வச்ச செல்ல பேர் டின்னர் டேட் வந்து நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு பூமிக்கும் ககனுக்கும். அதுக்கடுத்து பூமி வந்து முதல்ல ஒரு கிஃப்ட் வந்து ககனுக்காக சர்ப்ரைஸாக வாங்கி வச்சிருக்கா. அதை எடுத்து கொடுக்குறா. உடனே ககன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். உடனே அதுக்கடுத்து இது எப்போ நீ வாங்கின, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறான். அதே மாதிரி ககனும் வந்து பூமிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கான், என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸு. உடனே இதை தான் நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டுக்கணும், நான் உனக்காக ஆசையாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ககன் வந்து பூமிக்கு சொல்லி கொடுக்குறான். பூமியும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்து டீயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பூமி டீ குடிச்சிட்டு இருக்கான். அவன் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல பூமி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் டீயே குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எம்எல்ஏ இவ்வளோ லவ் இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் என்னை விட்டு போகணுன்னு நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககன் கிட்டே கேட்குறா. உடனே ககன் வந்து
எனக்கு நான் வந்து பகையால் அப்படி வேணான்னு நினைக்கல பூமியை. வந்து அப்பாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அடுத்து இனிமேல் எப்போயுமே உன்னால் உங்கள் அப்பா கிட்ட பேசவே முடியாது. அப்பா இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அந்த இதை நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்னு வந்து ககன் வந்து சொல்கிறான். உடனே பூமி வந்து அவங்க அப்பாவோட இருந்த நாட்கள்லாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. உடனே அழுகையாக வருது, அவளுக்கு அழுதுகிறா. பூமி வந்து ககனுக்கு ஒரு ட்ரெஸ் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பா. அது வந்து எப்படின்னா சரச்சந்திரா போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பா. ககன் வந்து அதை பெட்டில் விரித்து வச்சு யோசிச்சுட்டு இருப்பான். எதுக்கு இந்த ட்ரெஸ் இந்த சரச்சந்திரா போடுற மாதிரி உள்ள ஒரு பேட்டர்னான ட்ரெஸ் எதுக்கு அவள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பான். அந்த நேரத்தில் பூர்ணியும் சாரதாவும் அவன் ககன் ரூமுக்கு வருவாங்க. உடனே வந்தோடனே அவள் பூர்ணி பார்த்து புது ட்ரெஸ் வாங்கியிருக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்த்தோன்னே சாரதா சொல்லுவா, இது ஏன்டா சரச்சந்திரா பேட்டர்னில் இருக்கிற ட்ரெஸ் ஏன்டா வாங்கினேன் அப்படிமா. இது நான் வாங்கலாமா, எனக்கு பூமி தான் வாங்கி கொடுத்தா கிஃப்ட் பண்ணா. ஆனால் அவள் ஏன் இப்படி எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு எனக்கு இன்னும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பான். உடனே இன்னுமாடா உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருப்பா. சாரதா வந்து உடனே அதுக்கு அடுத்து சரின்னு சொல்லிட்டு அதை அவன் போட்டுருவான் அந்த ட்ரெஸ்ஸை. உடனே அங்கே அந்த ஸ்டெப்ஸில் இருந்து அவன் போட்டுட்டு அவன் பூரணி சாரதா எல்லோரும் இறங்கி கீழே வருவாங்க. எல்லோரும் கோபமாக வர மாதிரி வருவாங்க. பூமியும் சரியும் ககன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவள் அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள் பூமி வந்து. உடனே அதுக்கடுத்து கீழே வந்தோடனே ககன் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அவகிட்ட கோவமாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். உடனே அதுக்கடுத்து பூமி வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியும் அவனும் வேற ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அவன் இதுதானா அவங்க ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. உடனே இதுவே நல்லதா, அது நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிடு அப்படின்னா. உடனே நாங்களும் அதை தான் சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவங்க சொன்னதே ஆமாம் இதுதான் நாங்களும் சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவனுக்கு அடுத்து அந்த சந்தோஷத்தில் நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவான். தூக்கி உடனே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து அவன் அவங்ககிட்ட தனியாக பேசணும். அவன் ரூமுக்கு போயிடுவா. பூமியும் ககனும் ரூமுக்கு போயிடுவாங்க. சரி வந்து நீ வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ரூமுக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் அபூர்வா வந்து சரச்சந்திராவை கொலை பண்ணுறதுக்காக பிந்து வந்து சரச்சந்திரா ரூமில் அவருக்கு பார்த்துட்டு இருப்பா. ஒன்று அதுக்கடுத்து அவளுக்கு கால் வர மாதிரி செஞ்சுட்டு அவள் வெளியே சிக்னல் இல்லைன்னு வெளியே போவா. இவள் டோரை லாக் பண்ணிவிட்டு சரச்சந்திராவை கொலை பண்ண பார்ப்பா. அந்த ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ண போவா. அவளுக்கு கையெல்லாம் நடுங்கும் அபூர்வாக்கு. ஒன்றே எடுக்க போவா. அதுக்கடுத்து அவளுக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்க போவா நடுங்கும், செகண்ட் டைம் எடுக்க போவா. அதுக்கடுத்து ஓனும் அழ ஆரம்பிச்சிருவா. நான் அவங்க மேலே இவ்வளோ காதலிச்சிருந்தேன், நீங்கள் இந்த உண்மையை மட்டும் கேட்கலன்னா இதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காதே மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, நான் என் மேலே என்னோட காதல் உங்களுக்கு இன்னும் புரியலையா, நான் உங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் ஏன் சோபா சந்திரா பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னை கொல்ற அளவுக்கு போயிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கடுத்து ககன் பூமி கல்யாணம் நடக்க போகிறது சொல்லுவாள். உங்களோட பொண்ணுக்கு பூமிக்கு அந்த ககனோட கல்யாணம் நடக்க போகுது, இதெல்லாம் தெரியுமா மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கக்கூடாது, நடந்தால் இந்த சொத்து ஃபுல்லாக அவளுக்கு போயிடும், ககனுக்கு போயிடும், அப்படி போக நான் விட மாட்டேன் மாமா, இதை நான் சபதம் போடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் சரச்சந்திரா கிட்ட அபூர்வா வந்து பேசிகிட்டு இருப்பான். ககன் வந்து பூமியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கான். நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கான், ஒன்று ஒன்றா பேசிகிட்டே இருக்கான். அப்படியே அவன் சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கான். ஆனால் பூமி வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருக்கான். உடனே ககன் வந்து அதை பார்த்துட்டு பூமிக்கிட்ட போய் கேட்குறான், ஏன் என்னாச்சு உனக்கு, இப்போ ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, என்னாச்சு சொல்லு அப்படின்றான். அதுக்கு பூமி வந்து ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு. அது சொன்னால் உங்களுக்கு தான் மனசு கஷ்டப்படும், வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறா பூமி. இப்போ நீ சொல்லலைன்னா தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், சொல்லு அப்படின்றா. உடனே அவள் பூமி வந்து சொல்கிறா, இல்லை நம்ம கல்யாணத்துக்கு வந்து என்னோட அப்பாவும் இருக்கணும், அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே ககன் வந்து நீ வந்து கனவுல கூட நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற, இது எப்படி நடக்கும், நம்ம கல்யாணத்தை எப்படி ஒத்துப்பாங்க உங்கள் அப்பா அப்படின்னு வந்து ககன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து
இங்கே பாரு, நீ வந்து சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினச்சாரு உங்கள் அப்பா. இப்போ நீ தான் சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க நீ நினைக்கிற? இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் அப்பாவுக்கு எப்போ கோமா சரியாகுதோ அப்போ நம்ம போய் உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். பூமி வந்து அந்த ப்ராமிஸ் அப்படியே சத்தியத்தை வந்து அப்படியே கண்ணுக்கு அந்த மாதிரி எடுக்கிறா. இங்கே அபூர்வா வந்து மருதநிலையிட்ட வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் மாமா மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தேன், எவ்வளோ இது வச்சுருந்தேன், கடைசியில் நானே இன்னைக்கு கொல்ல நினச்சேன், ஆனால் என்னால் கொல்ல முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறா. நீ இப்படி எமோஷ்னலாக பேசிகிட்டே இருமா, அப்புறம் கடைசியில் நீயும் நானும் பிச்சை தான் எடுக்கணும் எல்லாரும் அப்படின்னு வந்து மருதாணியில் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இதை கேட்டு, நான் மாமாக்கு விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து இதுவாக இருப்பேன், மற்ற விஷயத்துலலாம் இல்லை, அபூர்வாக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அபூர்வாக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அந்த மாதிரி அவள் வந்து சொல்கிறா. நான் அதெல்லாம் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சித்தி அப்படின்னு சொல்கிறான். இதுதான் மக்களை இன்றைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் என்ன